நேற்று எங்களோட நாட்டுக்குள்ளே நடந்த ஒரு சம்பவம் தொடர்பாக இப்போ வெளியாகி இருக்கக்கூடிய ஒரு தகவல் ஒரு பயங்கர அதிர்ச்சியான ஒரு தகவலாக வெளியாகி இருக்குது. என்னென்னு சொன்னால், ஒரு 15 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி, ஒரு பாடசாலை போகிற வயதில் இருக்கக்கூடிய ஒரு சிறுமி ஒருத்தர் இப்போ போலீஸாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு கொலை சம்பவம் தொடர்பாக, ஒரு கொலை இல்லை 2 கொலை, 2 பேரை கொலை செய்த சம்பவம் தொடர்பாக ஒரு 15 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி ஒருத்தர் இப்போ கைது செய்யப்பட்டிருக்கிறார். இதுக்கான காரணம் என்ன, என்ன நடந்தது, யார் கொலை செய்யப்படுது என்றதை இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். அதை விட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த 15 வயது சிறுமி அந்த கொலை செய்ததுக்கான காரணம் என்ன, அதுதான் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இருக்கக்கூடிய நிறைய பேர் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம். ஏன்னு சொன்னால், நாங்கள் இப்போ ரீசெண்ட் டேஸாக இந்த வீடியோவில் நான் இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறை அடுத்த தலைமுறை தொடர்பான சில விஷயங்களை கழிச்சு கொண்டுக்கிறோம். இந்த டீனேஜில் இருக்கக்கூடியவர்களுடைய பிரச்சனைகள் தொடர்பாக அதுக்குள்ளே தான் உள்ள வரக்கூடிய ஒரு முக்கியமான விடயமாக இந்த விடயமும் இருக்குது. இந்த ஜென்ரேஷன் கேப் பண்ணுற ஒன்றுக்கு தானே தலைமுறைகளுக்கு இடையிலான இடைவெளின்னு சொல்லி அது தொடர்பான பிரச்சனைகளும் இதுக்குள்ளே உள்ள வருது. ஸோ டீட்டெயிலாக பார்ப்போம் என்ன நடந்தது, அந்த சிறுமி எதுக்காக கைது செய்யப்பட்டார், யார் கொலை செய்யப்பட்டது, அதுக்கான காரணம் என்னன்றதை டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். என்ன விஷயம் பண்ணுறதை முதல்ல இருந்தே சொல்கிறேன். அனைவருக்கும் வணக்கம், நான் உங்கள் விகே கரிகாலன். டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முதல் தொடர்ச்சியான அப்டேட்ஸை பார்க்கணும்னு சொன்னால் இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் வச்சுக்கொள்ளுங்க. அப்போ நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு கொடுத்துருங்க, நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். அதேமாதிரி யாராவது நான் பர்சனலாக ஃபாலோ பண்ண வச்சுக்கணும்னு சொன்னால் இன்ஸ்டாகிராமில் போய் விகே கரிகாலன் சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொஃபைலும் அங்கே மறக்காம ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணது மறந்துடாதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன், அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே, முதலாவது என்ன நடந்ததுன்றதை பார்த்துட்டு அதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை அடுத்ததாக பார்க்கலாம். நேற்று மார்ச் மாதம் 14ஆம் தேதி திருகோணமலையில் மூதூரில் இருக்கிற தாகா என்ற ஒரு நகரத்தில் இருக்கிற ஒரு வீட்டில் இருந்து காலையில் ஒரு 4:30 மணி அளவில், ஒரு 4:30 மணி அளவில் ஒரு 68 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணொருத்தரும் 74 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்ணொருத்தரும் கூரிய ஆயுதத்தால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட நிலைமையில் சடலமாக மீட்கப்படுறார்கள். 2 பேருமே சகோதரர்கள், கொலை செய்யப்பட்ட 2 பேருமே அக்கா தங்கச்சி என்று சொல்லப்படுது. ஒரு மிக கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்டு 2 பேருமே சடலமாக மீட்கப்படுறார்கள். இதில் இன்னொரு செய்தி என்னென்னு சொன்னால், ஒரே ஒரு நிறைய ஊடகங்கள் இந்த செய்தி வெளியாகி இருந்தது. ஒரு ஊடகத்தில் பார்க்கக்கூடிய மாதிரி இருந்த ஒரு செய்தி என்னென்னு சொன்னால், அந்த 2 பேருமே சடலமாக மீட்கப்படும் போது அதே வீட்டுக்குள்ளே ஒரு 15 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமி ஒருத்தரும் வெட்டுக்காயங்களோட உயிரோடு மீட்கப்பட்டதா ஒரு செய்தி பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. ஆனால் அது ஒரு ஊடகத்தில் தான் வெளியாகி இருந்தது. அது எந்த அளவுக்கு உண்மையானது தெரியலை. ஆனால் பொதுவாக மற்ற ஊடகங்களில் வெளியாகி இருந்த செய்தி என்னென்னு சொன்னால், 2 பேர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார்கள்னு சொல்லி. ஸோ 2 பேருமே சடலமாக மீட்கப்பட்டு வைத்தியசாலையில் பிரேத பரிசோதனைக்காக அனுமதிக்கப்படுறார்கள். அந்த பிரேத பரிசோதனை முடிஞ்சதுக்கு பிறகு மூதூர் போலீஸார் ஒரு 15 வயது இருக்கக்கூடிய ஒரு சிறுமியை நேற்று மாலை வேளையில் கைது செய்கிறார்கள். அதாவது இதில் இறந்து போன அந்த 68 வயது பெண்ணினுடைய பேத்தியார், மகனினுடைய மகளோ மகளினுடைய மகளோன்னு சொல்லி பேத்தி முறைமை இருக்கக்கூடிய ஒரு சிறுமி ஒருத்தர் போலீஸாரால் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு இவர் இந்த கொலையோடு தொடர்பு இருக்கலாம்னு சொல்லி கைது செய்யப்பட்டு இப்போ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார். ஸோ இந்த விடயம் ஒரு பயங்கர அதிர்ச்சியான ஒரு விடயமா. ஏன்னு சொன்னால், ஒரு சாதாரண 15 வயது இருக்கக்கூடிய பாடசாலை போகக்கூடிய ஒரு சிறுமி ஒருத்தர், ஒரு பெண் சிறுமி ஒருத்தர் 2 பேரை கொலை செய்திருப்பாரா, ஒரு 68 வயது 74 வயது இருக்கக்கூடிய 2 பேரை கொலை செய்திருப்பாரான்ற கேள்வி எழுப்பக்கூடிய அளவில், அதிர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய அளவில் ஒரு 15 வயது சிறுமியை போலீஸார் கைது செஞ்சிருக்கிறார்கள். இந்த சம்பவம் நடந்தது காலை வேளையில்னு சொல்லப்படுது. 4:30 மணிக்கு தான் இது வெளியில் தெரிய வந்திருக்குது. ஏற்கனவே அவர்கள் தூக்கத்தில் இருக்கும்போது நடந்திருக்குமா, இல்லாட்டி வெளியில் தெரிஞ்சு தான் நடந்திருக்குமா, அவர்கள் பக்கத்தில் யாருமே இல்லாமல், இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையில் இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். ஆனால் ஒரு 15 வயது சிறுமி செய்திருக்கலாம்ன்ற பெயரில் இப்போ அவர் கைது செய்யப்படுகிறார். ஸோ இதுதான் நேற்று மார்ச் மாதம் 14ஆம் தேதி திருகோணமலையில் நடந்த ஒரு சம்பவம். இப்போ இந்த 15 வயது சிறுமி, அந்த கைது செய்யப்பட்ட 15 வயது சிறுமி தான் அந்த கொலையை செய்திருப்பாரா இருந்தால் அதுக்கான காரணம் என்னன்றதான் இங்கே இருக்கக்கூடிய அடுத்த நாங்கள் நிறைய பேர் பார்க்க வேண்டிய ஒரு விடயத்திலிருந்து. நாங்கள் இப்போ ஏதாவது ஒரு விஷயம் நடக்கும்போது அதிலிருந்து தான் மற்றவர்கள் படிப்பினையை பெற்றுக்கொள்ளணும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம்தான் இந்த சிறுமி ஒருவேளை கொலை செய்திருந்தால், இப்போ வரைக்குமே உறுதிப்படுத்தப்படையில், ஒருவேளை செய்திருந்தால் அதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்றதை இப்போ நாங்கள் பார்க்கலாம். இந்த சம்பவம் நடந்ததுக்கு பிறகு நான் ஒரு சில விஷயங்கள் தேடி பார்த்தேன்.
சாட்ஜிபிட்ட கேட்டேன். ஏன்னா இது வந்து இங்கே நடக்கிற விஷயம் மட்டும் இல்லை, உலகம் முழுக்களுமே ஒரு சில இடங்களில் நடந்த முக்கியமான பிரச்சனை தான் இந்த டீனேஜ் வயசில் இருக்கக்கூடியவர்கள் கொலை செய்கிறது, அப்பா அம்மாவை கொலை செய்கிறது, இல்லாட்டி சகோதரர்கள், வீட்டில் இருக்கக்கூடியவர்கள், இந்த மாதிரி கொலை செய்கிறது வந்து பொதுவாக நடக்கக்கூடிய ஒரு சம்பவமாக வந்து உலகம் முழுக்க எல்லா இடத்துலையுமே நடந்து கொண்டுக்குது. ஸோ நான் என்ன கேட்டேன்னு சொன்னால், இப்படி இந்த டீனேஜ் வயசில் இருக்கக்கூடியவர்கள் இப்படியான விடயங்களை செய்கிறார்கள், இதுக்கான பொதுவான காரணம் என்ன, இவர்கள் இப்படி மாற்றம் பெறதுக்கான பொதுவான காரணம் என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 5-6 காரணங்கள் முக்கியமாக நாங்கள் அவதானம் செலுத்த வேண்டிய காரணங்களாக வெளியாகி இருந்தது. முதலாவது பிரச்சனை என்னென்னு சொன்னால், நேரடியாக விஷயத்துக்கு போகலாம். முதலாவது பிரச்சனை என்னென்னு சொன்னால், இந்த ஜென்ரேஷன் கேப் பண்ணுற ஒன்று வந்து பெரிய பிரச்சனையாக இப்போ எல்லா இடத்துலையுமே போய்கொண்டிருக்குது. சாதாரணமாக இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கும் கடந்த கால தலைமுறைக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை வாரதுக்கான காரணமே இந்த தலைமுறை இடைவெளி என்ற ஒரு பிரச்சனை தான். ஏனெண்டா நிறைய பேர் நல்லா இந்த விஷயத்தை விளங்கிக் கொள்ளணும். முக்கியமாக அப்பா அம்மா, அதே மாதிரி தாத்தா பாட்டி, அந்த வயசில் இருக்கக்கூடியவர் வந்து விளங்கிக் கொள்ளணும். இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறைக்கும் உங்களோட தலைமுறைக்கும் நிறையவே வித்தியாசங்கள் இருக்குது. ஏனெண்டா உலகத்தினுடைய போக்குன்றது வந்து இப்போ மாறுபட்டிருக்குது. ஆனால் உங்களோட காலத்தில் இருந்த உலகத்தினுடைய போக்குன்றது வந்து வேறுபடுது. அதுக்காக ஒழுக்கங்களில் நான் எந்த ஒரு விடயவுமே சொல்ல வரலை. ஒழுக்கம்ன்றது மிக முக்கியமானது தான். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையோட நீங்கள் அணுகிற விதம்ன்றது சில இடங்களில் மோசமானதாக இருக்குது. உதாரணத்துக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு வீட்டில் இப்போ ஒரு 15-16 வயசில் பாடசாலையில் ஒரு சிறுவனுக்கோ சிறுமிக்கோ, ஒரு ஆணோ பெண்ணோ யாருக்கோ காதல் என்ற ஒரு பிரச்சனை வருதுன்னு சொன்னால், நீங்கள் அந்த காலத்தில் அந்த பிரச்சனையை அணுகின விதம் வந்து வேறு விதமாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனோட நீங்கள் அணுகிற விதம் வேறு விதமாக இருக்கணும். அந்த காலத்தில் இருந்த மாதிரியே ஒரு காதல்ன்ற பிரச்சனை வீட்டில் தெரிய வரும்போது அடிக்கிறது, பிடிக்கிறது, பாடசாலையை விட்டு நிப்பாட்டுறது, இந்த மாதிரியான செயற்பாடுகளில் ஈடுபடுறதுக்கு இந்த தலைமுறையோடு போனால் அது பிரச்சனையில் தான் போய் முடியும். ஏன்னு சொன்னால் இன்றைக்கு இருக்கிற மாற்றங்கிறது வந்து எவ்வளவோ வித்தியாசம். அவர்களோட சரியான முறையில் அணுகி அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு தான் பார்க்கணுமே தவிர, இப்படி அணுகும்போது அங்கே பிரச்சனைகள்லாம் உருவாகும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறை வந்து ஒரு அழுத்தத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு தலைமுறை மாதிரி. ஏன்னா ஒன்று வந்து பாடசாலை கல்வி, அடுத்தது வீட்டில் வரும்போது இந்த சமூக ஊடகங்கள் தொடர்பான விடயங்கள், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட நாங்கள் பார்க்கும்போது, வெளியிலேருந்து பார்க்கும்போது ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் உள்ளே இருக்கும்போது நாங்கள் பார்க்குற விதம் எப்படி இருக்கும்னு சொன்னால் ஒரு அழுத்தம் கொடுக்குற ஒரு விதமாக தான் இருக்குது. ஏன்னா கெட்ட சிந்தனைகள், கெட்ட எண்ணங்கள், இதெல்லாமே சாதாரணமாக ஈஸியாகவே எல்லாரையுமே வந்து அடையுது. இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ், ஒரு இடத்துலேருந்து கவனத்தை சிதற விட்டு இன்னொரு பக்கம் போகிறன்றது இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையில் நிறையவே இருக்குது. ஸோ அதனால் அவர்களை அணுகிற விதம்ன்றது வந்து முக்கியமாக இங்கே பார்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக இருக்குது. ஸோ ஒருவேளை அந்த சிறுமிக்கும் அவரினுடைய அந்த பாட்டிக்கும் இடையில் ஏதாவது இந்த மாதிரியான பிரச்சனையினால் வாய் தர்க்கம் ஏற்பட்டிருக்கலாம். ஒரு ஃபோன் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியோ, இல்லாட்டி ஒரு காதல் பிரச்சனை வந்ததால் அதுக்கான ஒரு சிக்கலாவோ, இந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் வந்து பிரச்சனை உருவானதாலையும் கோவத்தை கட்டுப்படுத்த முடியாமல் அந்த சிறுமி வந்து இப்படியான செயலை செய்திருக்கலாம். எப்படி இருந்தாலுமே குற்றம் தான். ஆனால் ஒருவேளை அப்படியும் நடந்திருக்கலாம் என்ற ஒரு அடிகோலில் வந்து எங்களால் பார்க்க முடியும். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், அவர்களுக்கு இந்த மென்டல் ஹெல்த் இஷ்யூஸ், அதாவது தொடர்ச்சியான அழுத்தங்கள் கொடுக்கறது மூலமாக, தொடர்ச்சியாக படின்னு சொல்லியோ, ஏன்னா அந்த கடந்த கால ஆட்கள் வந்து, கடந்த கால தலைமுறையினர் வந்து இப்போ இருக்கிற ஆட்களை வந்து சாதாரணமாக இப்போ அவர்களுடைய காலத்தில் எல்லாமே செய்திருப்பார்கள். படிக்கிறதும் செஞ்சிருப்பினோம், விளையாடுறதும் செஞ்சிருப்பினோம், தியேட்டருக்கு போகிறது. இப்போ இருக்கிற மாதிரி வீட்டில் டிவி இருந்திருக்காது. எங்கேயாவது வாரத்தில் ஒரு முறை தியேட்டர் போகிறது எல்லாமே செஞ்சிருப்பினோம். ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், படி நீ 24 மணி நேரமும் படித்து கொண்டே இரு, நீ ஃபோன் பார்க்காத, டிவி பார்க்காத, எதையுமே பார்க்காதான்னு சொல்லி சில பேர் அந்த சொல்லுவார்களானே நையாண்டு கொண்டே இருக்கிறேன்னு சொல்லி, அந்த மாதிரி இருக்கும்போது அதுவும் வந்து எல்லாருக்குமே பிடிக்காது. ஒருவேளை இந்த சிறுமிக்கு வந்து அவருடைய அப்பாவோ இல்லாட்டி தாத்தாவோ யாரோ வந்து வெளிநாட்டில் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா சரியான முறையில் இன்னுமே தகவல்கள் வெளியே வரையல. இப்போ தான் ஒவ்வொன்றா சொல்லப்பட்டு கொண்டிருக்குது. இந்த 15 வயதில் கைது செய்யப்பட்டதால தான் இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவில் இப்போ பேசப்படுது. ஸோ அப்படி இருக்கும்போது அவர்களுக்கான சரியான ஒரு அவரை சுற்றி வந்து யாருமே இல்லாத நேரத்தில் இப்படி இவர்களை ஏதாவது ஒரு மென்டல் ரீதியான டார்ச்சர் கொடுத்து கொண்டிருக்கும்போது அந்த கோபத்தில் கூட இந்த சம்பவம் நடந்திருக்கலாம். அடுத்த விஷயம் என்னோட சொன்னால், அரவணைப்பு இல்லை. இப்போ அப்பா அம்மா வீட்டில் இல்லை, இல்லாட்டி வெளிநாடுகளில் இருக்கிறார்கள், இல்லாட்டி பிரிஞ்சிருக்கிறார்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது டீனேஜில் இருக்கிறார்களுக்கு எந்த ஒரு அரவணைப்புமே இருக்காது. அப்படி இருக்காத போது ஒரு பக்கம் அவர்களுக்கு மென்டல் ரீதியான பாதிப்பு வரும், இன்னொரு பக்கம் தவறான வெளிப்படுத்தல போகிறதுக்கான வாய்ப்புகளும்
அதிகமாக இருக்குது. அதை பயன்படுத்திய சில பேர் அவர்களை தவறான வழிக்குள்ளே இலகுவாக கொண்டு போயிடுவார்கள். ஸோ இது வந்து அடுத்த ஒரு பக்கமாக இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையுமே இந்த பிரச்சனை நடக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்குது. அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், கட்டுப்படுத்த முடியாத கோபம். சில பேருக்கு பயங்கரமான கோபம் வரும். சாதாரணமாக சின்னதாக ஒரு விஷயம் சொன்னால் கூட அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத அளவுக்கு கோபம் வரும். ஒருவேளை அப்படியான பிரச்சனையும் கூட அந்த வீட்டில் தொடர்ச்சியாக நடந்திருக்கலாம். ஏன்னா இருந்த 2 பேருமே வயது போனவர்கள், 68 வயது 74 வயது மண்டைக்க வயது போன இடத்துல இருக்கக்கூடியவர்களான். ஒருவேளை அப்படியான ஏதாவது செயல்கள் செஞ்சதாலையும் இந்த பிரச்சனை வந்து நடந்திருக்கலாம். அடுத்த விஷயம் என்னென்னு சொன்னால், நான் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் சில தவறான விடயங்கள், தவறான எண்ணங்கள், ஏன்னு சொன்ன மாதிரி டிஸ்ட்ராக்ஷன்ஸ், கவனச்சிதறல்ன்றது வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ அப்படியான ஏதாவது பிரச்சனைகளாலையும் இந்த கொலை சம்பவம் வந்து நடந்திருக்கலாம் என்று சொல்லி பொதுவான பிரச்சனைகளாக இந்த பிரச்சனைகளை எங்களால் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. ஸோ நான் சொல்ல வந்த விஷயம் என்னென்னு சொன்னால், இப்போ இருக்கக்கூடிய இந்த தலைமுறையில் நிறைய பிழைகள் இருக்குது. இந்த ஜென்செட்ஸ்ன்ற எங்களோட அடுத்த தலைமுறையோட வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரையில். ஆனால் அது அணுகிற விதம்ன்றது வந்து சில இடங்களில் வந்து தவறாக இருக்குது. அப்பா அம்மா அவர்களை ஆக கடுமையாக அவர்களுக்கு சில பேருக்கு வந்து தண்டனைகள் கொடுக்குறது, ஏதாவது அடிக்கிறது, இல்லாட்டி கடுமையான முறையில் பிள்ளைகளோடு நடந்து கொள்வது, இதெல்லாமே தவறான விஷயங்கள். ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய நான் சொன்ன மாதிரி மென்டல் ரீதியாக டிப்ரெஷன்ன்றது வந்து இப்போ இருக்கிற தலைமுறையில் வந்து ஈஸியாகுது. நீங்கள் கடந்த காலங்களில் எல்லாம் மன அழுத்தம்ன்றதை எங்களோட அப்பா அம்மா கூட கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அப்படின்னா என்னென்னே தெரியாத ஒரு காலகட்டத்தில் தான் நீங்கள் நிறைய பேர் வளர்ந்துருப்பீங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய எங்களோட தலைமுறையாக இருந்தாலும் சரி, இல்லாட்டி எங்களுக்கு அடுத்து இருக்கக்கூடிய தலைமுறையாக இருந்தாலும் சரி, இந்த டிப்ரெஷன்ன்ற பிரச்சனை வந்து நிறைய பேருக்கு இருக்குது. அது பாடசாலையில் படிக்கும்போதே நிறைய பேருக்கு வருது. அது நான் சொன்ன மாதிரி தான், இந்த உலகத்தினுடைய போக்கு வந்து ஒரு வித்தியாசமானதாக வேகமானதாக இருக்கிறபடியா அதுவும் வந்து எங்களுடைய தொத்திக்கொண்டு வரக்கூடிய ஒரு பிரச்சனை வந்து மாறி இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பிள்ளைகளோட அணுகும்போது தயவு செய்து கொஞ்சம் பார்த்து அவர்களோட கதைக்கிற விதங்கள், இல்லாட்டி ஏதாவது ஒரு பிரச்சனை வரும்போது, நான் சொன்ன மாதிரி ஒரு காதல் பிரச்சனை வருதுன்னு சொன்னால் அணுகிறத வந்து கொஞ்சம் அவர்களோட ஒத்தி செஞ்சு போகிற மாதிரி. ஒருவேளை உங்களுக்கு அது பிடிக்காமல் கூட இருக்கலாம். பிடிக்காமல் இருந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி அவர்களோட அணுகி, இப்போ இதெல்லாமே தேவையில்லை, நீ விட்டுட்டு படிப்பப்ப நீ ஒரு கட்டத்துக்கு பிறகு நீ படித்து முடித்ததுக்கு பிறகு அதுக்கு பிறகு நாங்கள் யோசிப்போம் என்ற மாதிரி ஏதோ ஒன்றை சொல்லி அந்த முறையில் அணுகுனீங்கன்னு சொன்னால் தான் அந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னால் ஒருவேளை நீங்கள் கடுமையாக அணுகி அதுக்கான ஏதாவது ஒரு விஷயத்தை செய்வீங்களா இருந்தால் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுன்றதும் வந்து விபரீதமான முடிவாக தான் மாறுது. ஏனென்றால் அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து ஒரு அரவணைப்பு தேவைப்படும். ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு அரவணைப்பு தேவைப்படும். அதனால் அவர்கள் என்ன செய்வார்கள்னு சொன்னால் ஒரு தவறான முடிவை தான் எடுப்பார்கள். நான் வீட்டை விட்டு வெளியில் போயிடுவோம், இந்த மாதிரி எடுக்கிறதால சொல்கிறேன், பொதுவாக நடக்கிறபடியாக சொல்கிறேன். அதுக்காக எல்லா இடத்துலையுமே நடக்குதுன்றும் இல்லை. நீங்கள் அவர்களோடு அணுகும்போது கொஞ்சம் பார்த்து அணுகுங்க. அதை மட்டும் தான் என்னால் சொல்ல முடியும். இதுக்கு மேலே தெளிவாக சொல்கிறதுக்கு நான் ஒன்றும் ஒரு சைக்காட்ரிஸ்ட் கிடையாது. ஆனால் கொஞ்சம் பார்த்து அணுகிறது நல்லதுன்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இந்த சம்பவத்தை வச்சுக்கொண்டு சொல்லும்போது நான் நினைக்கிறேன், எதுவுமே உறுதிப்படுத்தப்படலை, அவர் தான் கொலை செய்தாரான்னு உறுதிப்படுத்தப்படலை. ஆனால் ஒருவேளை உறுதிப்படுத்தப்படுமா இருந்தால் வெளிவரக்கூடிய காரணங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் இதுக்குள்ளே ஏதாவது ஒரு காரணமாக தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால், ட்ரக்ஸ், போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் சில பேர் இப்போ இருக்கக்கூடிய சிறுவர்கள் வந்து இலகுவாகவே போதைப் பொருட்கள் அடிமையாகிறது வந்து நிறையவாகவே இருந்து கொண்டு இருக்குது. ஸோ ஒருவேளை போதைப் பொருளுக்கு அடிமையான ஒரு சிறுமியாக கூட இருக்கலாம். பெண்களினுடைய போதைப் பொருள் பாவனைன்றதும் இலங்கைக்குள்ளே பயங்கர வேகமாக அதிகரிச்சிருக்குது, அதையும் சொல்லிக்கொள்கிறேன். ஸோ ஒருவேளை அதுவும் ஒரு காரணமாக கூட இருக்கலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் என்ன வருதுன்றதை. ஆனால் ஒவ்வொரு அப்பா அம்மாவுமே வந்து இந்த விடயத்தில் அவதானமாக இருந்து கொள்ளுங்க. இப்போ இருக்கக்கூடிய தலைமுறையோடு நீங்கள் அணுகும்போது இதை மனசில் வச்சுக்கொண்டு நீங்கள் அணுகிறது பொதுவாக நல்லதாக இருக்கும். அதுக்காக எல்லாருமே கொலை செய்வார்கள்ன்ற கணக்கில் நான் சொல்ல வரல. அப்படி யாருமே அப்புறம் தப்பாக நினச்சிக்கொள்ளாதீங்க. சரியான முறையில் அவைய வழி நடத்தணும்னு சொன்னால் இதை வந்து இப்படி அவர்களை அணுகிறது வந்து நல்லதாக இருக்கும்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இது வந்து என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதையும் தாராளமாக கீழே இருக்க கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த அப்டேட்ஸ் வரும்போது கட்டாயமாக அதே மாதிரி நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ யாருமே என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாமே தொடர்ச்சி உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.